எக்ஸ்போர்ட் பிசினஸ் நமக்கு ஆப்ட்டா இருக்குமா? எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல கோடில சம்பாரிக்கலாம், சீக்கிரம் சம்பாரிக்கலாம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? நம்மளால அது முடியுமா? எக்ஸ்போர்ட் பிசினஸ பார்ட் டைமா பண்ணலாம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இப்ப நாம இறங்குனா சரியா இருக்குமா? எக்ஸ்போர்ட் பிசினஸ்குள்ள வந்தா போதும், எல்லா வேலையும் ஷிப்பிங் ஏஜென்சியே பண்ணி தந்துருவாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? நம்ம ஊர்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால தான் நெறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் உருவாக்க இன்னைக்கு நெறைய பேர் ட்ரெய்னிங் குடுக்க வந்ததா சொல்றாங்களே. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்ம? ஒரே நாள்ல எக்ஸ்போர்ட் பிசினஸ கத்துக்கிட்டா போதும். இந்த பிசினஸ சாதிச்சிடலாம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? எக்ஸ்போர்ட்குள்ள வந்தா போதும். கவர்ன்மென்ட் நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மானியங்கள குடுத்து எக்ஸ்போர்ட்டர்ஸ என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? ஒருத்தரு பையர் பிடிச்சுட்டு தான் எக்ஸ்போர்ட்குள்ள வரணும்னு சொல்றாரு. இன்னொருத்தரு ப்ராடக்ட் எடுத்துட்டு தான் எக்ஸ்போர்ட்குள்ள வரணும்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்னடான்னா, நீங்க ஒன்னத்த எடுத்துட்டு வர வேணாம். வெறும் எனக்கு குடுக்க வேண்டிய ஃபீஸ் அமௌண்ட்ட மட்டும் எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. யாரு சொல்றத கேட்கிறதுன்னே ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்போர்ட்ஸ் படிக்க போனா அரையும் குறையுமா சொல்லிக் குடுத்துட்டு, என்கிட்டயே 5,00,000 குடுங்க. நானே உங்கள பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி அக்ரீமெண்ட்ல சைன் போட்டு தர்றதா சொல்லி நம்மள ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றாங்களே, இதெல்லாம் எப்படி பார்க்கிறது? என்கிட்ட படிக்க வந்தா போதும். நானே உங்களுக்கு பையர் அதாவது இம்போர்ட்டட் டேட்டாபேஸ வாங்கி குடுத்துருவேன். அதனால அதுக்கு தனியா காசு குடுத்தா மட்டும் போதும். அப்படின்னு சொல்லி தனியா காச புடுங்குறாங்களே, இதெல்லாம் ஒர்த்தா? இதே மாதிரி உங்களுக்குள்ள இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி 1008 கேள்விகளும், குழப்பங்களும், விடை தெரியாத சந்தேகங்களும் இருந்தா, அது எவ்வளவு சில்லியா இருந்தா கூட பரவாயில்லங்க. நீங்க இந்த செஷன்ல தாராளமா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு உங்க கேள்விகள, சந்தேகங்கள நீங்க எல்லாம் கேட்கலாம். அதுக்கான பதிலையும் வாங்கிக்கலாம். அதுபோக பலவிதமான ஏற்றுமதி நுணுக்கங்களையும், ஏற்றுமதி பத்தியான தெளிவுகளும் நெறைய கிடைக்க போது. வெறும் எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் ஹோல்டரா மட்டும் இல்லாம, உண்மையிலேயே ஆக்ஷன் டேக்கரா இருப்பீங்கன்னா மட்டும் இந்த செஷனுக்கு பதிவு பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, உங்க பணமும், நேரமும் கண்டிப்பா விரயமாயிடும். ப்ளீஸ் தள்ளி நிக்கிறதே நல்லது. இது ட்ரெய்னிங் மாரி கிடையாதுங்க. இது ஒரு ஓப்பன் டாக் ஷோ. இங்க வந்து எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியால எந்த ட்ரெய்னிங்ல போனாலும் உங்களுக்கு பேசுவதற்கான அனுமதி மறுக்கப்படுது. இங்க பேசுவதற்கான அனுமதி மட்டும் தான் கொடுக்கப்படுது. உங்களுக்கு என்னலாம் கேள்விகள், சந்தேகங்கள் வருதோ எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம். சரிங்களா? இது ஒரு ஓப்பன் டாக் ஷோ. அப்போ உங்களோட பிரச்சனைகள், பயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், உங்களோட விடை கிடைக்காத கேள்விகள் இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்போது. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. புதுசா வர்றவங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்ன ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பீப்பிள் அவங்க என்னென்ன இடர்பாடுகள் சந்திச்சாங்க, உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, என்னோட அனுபவங்கள் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறீங்க. சரிங்களா? அதனால மறக்காம கலந்துக்கங்க. ஒரு ஆரோக்கியமான ஏற்றுமதி போட்டியாளர்கள உருவாக்க நாங்க ரெடியா இருக்கோம். அது கேட்டு நீங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும் உங்க பேர பதிவு பண்ணிக்கங்க. களத்துல சந்திக்கலாம். நன்றி. கற்றலிலும் புரிதலும் நன்று.